ஹலோ கைஸ், டைம் பேக். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபுல்லி பிளாகர் வச்சுருக்கவங்களுக்காக. ஸோ இந்த மேக் ஒன் தீம்ஸில் எப்படி ஃபாண்ட் ஸ்டைலாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அது கலர், பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடு விஜெட்டோட இருக்குது ஃபாண்ட்டு எல்லாமே. இந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினேன் $26. ஆக்சுவலாக அந்த தீம்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணேன். இதை பற்றி எடிட் பண்ணுறதுக்கான கஸ்டமைஸ் வீடியோவுமே நான் வந்து என்னோட செகண்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த தீம்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவு நம்ம தீம்ஸ் புது வேர்ஷன் அப்டேட் பண்ணுறோமோ இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேர்ட் ப்ரெஸ் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து கீழே கொடுக்குற தீம்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். மேபி மிஸ் பண்ணவங்க. பட் தீம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைலாம் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஆட் அண்ட் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து AdSenseல அப்ரூவல் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஸ்டிக்கி ஆட் எப்படி வந்து நம்ம வந்து கஸ்டம் CSS அண்ட் HTML கோடு யூஸ் பண்ணி இந்த ஸ்டிக்கி ஆட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தீம் செக்ஷன்ஸ் லேஅவுட் ஓப்பன் பண்ணிக்கங்க. மேபி நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ ஐ பட்டனில் கொடுக்குற இல்லை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போய்ட்டு தீம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம் செக்ஷன்ஸில் கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணாலே மோஸ்ட்லி எல்லா தீம்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்டுக்கு இமேஜ் வேணும்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம். பை டிஃபால்ட் அவங்க நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், சேவ் கொடுக்கலாம். இப்போ சேவ் ஆகிடும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் எந்த இமேஜ் இல்லாமல் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டில் எந்த நம்ம இமேஜ் வைக்கிறோமோ நமக்கு வந்து பேஜோட ஸ்பீடு வந்து குறையும். ஓகேவா, இமேஜ் அதிகமாக இருந்தால். ஸோ இமேஜ் இருந்தாலும் என்னால் இப்போ என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரீ பிளாகர் யூஸ் பண்ணுறோம். இந்த நேரத்தில் நம்ம வந்து AdSenseலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நிறையா வந்து ஸ்லோவாகும், ஆடுமே டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா, பேக்ரவுண்ட் முடிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் இந்த விஜெட் இருக்குது பாருங்கள். இப்போ பேக்ரவுண்ட்லேயுமே கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரீசெட் ஆகிடும். ஓகேவா, ஜஸ்ட் இதை கொடுத்துடலாம். லேஅவுட் ஆப்ஷன் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். தீம் எடிட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லேஅவுட்டில் போய் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி ஸ்பெஷலாக நான் பார்க்க போகிறது அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் தான். அந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் ஃபாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். சைட்டுன்னு இருக்கும். சைட்டு, பேக்ரவுண்ட், மெனு, லிங்க்ஸ், விஜெட்ஸ், போஸ்ட், ஸ்லைடர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அடிஷ்னல் CSS வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அடிஷ்னல் CSSல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃப்ளோட்டிங் பாட்டம் ஆட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக்கி ஆட், இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா சைட்டில் இந்த மாதிரி ஃபாண்ட்டு மேலே மெனு ஃபாண்ட் இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சைட்டு ஃப்ரண்ட் பேஜில் ஷோ ஆகிறது இதே பாருங்கள். இந்த சைட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய விஜெட் இருக்கிறதுனால இது வந்து ஃபாண்ட்டோட சைஸ் என்ன இருக்கும், 13 பிக்சல் கொடுத்துருக்குறாங்க. 13லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வேணால் 16 வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பர்டிகுலர் இந்த ஃபாண்ட்டோட ஃபேமிலி என்ன ஃபாண்ட் இருக்கணும், என்ன கலர் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். கலர் வந்து பிளாக் செலக்டில் இருக்குது. மேபி பிளாக்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னா நான் மோஸ்ட்லி என்னோடய சைட்டில் தான் நான் யூஸ் பண்ணுறது ஃபாண்ட் என்னன்னு வச்சுங்களேன், இந்த ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த ஃபாண்ட்டு என்ன செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். சைட் ஆப்ஷன்ஸ்க்கு அடுத்தது நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்டுக்கு நீங்கள் என்ன கலர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, பேக்ரவுண்டு பை டிஃபால்ட் இந்த கலர் இருக்குது. ஐ திங்க் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த கலர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். ஆட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். பேக்ரவுண்டு ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த இமேஜை. ஓகே, இதே பாருங்கள், பேக்ரவுண்ட் இந்த கலர் ரிமூவ் வந்துடுச்சு. ஸோ நம்ம பேக்ரவுண்டு எந்த அளவுக்கு கலர் நம்ம வந்து அதாவது பார்க்குறவங்களுக்கு அந்த அளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மொபைலில் ஓப்பன் ஆகிறது பொறுத்து கிடையாது, டெஸ்க்டாப்பில் பார்க்குறவங்களுக்கு தான் மேபி இந்த மாதிரி பேக்ரவுண்டு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இதில் அதிகமாக கூட ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இது எல்லாமே ஓகேவா. ஹெட்டர் பேக்ரவுண்டுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. என்ட்ரி பேக்ரவுண்டுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் பண்ணணும்னா இதை பண்ணிக்கலாம். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனு செக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே பாருங்கள், நான் மெனு செக்ஷன்ஸ் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் மெனு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைலைட் ஆகுது பாருங்கள். மெனுவோட ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 பிக்சல் இருக்குது. இதுவுமே நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட மெயின் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிக்கும், அதை ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா, அந்த ஃபேமிலி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். அதுலேயுமே கலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கலர் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் தீம் எடிட் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் நிறையா அடிஷ்னல் வரும். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தீம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனுவில் அடிஷ்னல் லேஅவுட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சப்மெனு கொடுக்கலாம். ஸோ அதுக்கெலாம் கலர் எக்ஸ்ட்ரா நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ பிளாக்ல இருக்கு இல்லையா, அதை கையை நம்ம வச்ச உடனே அந்த டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னலாக அங்கே சேஞ்ச் பண்ணிக்கூட நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபுல் மெனு யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். 1 by 1 சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டே போகலாம். மேபி ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால். அடுத்தது லிங்க்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா, பர்டிகுலர் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போஸ்ட்டில் இருக்கிற லிங்க்ஸ் என்ன கலர் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அது மெயினாக பர்டிகுலர் இப்போ லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த போஸ்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தோன்னு வைங்களேன், ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த போஸ்ட்டில் இன்டர்னல் லிங்க் பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக நிறைய இன்டர்னல் லிங்க், இதெல்லாம் இன்டர்னல் லிங்க் இல்லையா.
இந்த லிங்க் என்ன கலர் வேணும் தீம்ஸுக்கு பொறுத்த மாதிரி இது பாருங்கள் லிங்க் வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. அடுத்து லிங்க் விசிட் பண்ணதுக்கப்புறம் இது மேபி தொட்டு விசிட் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன கலர் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. விசிட் பண்ண லிங்க் என்ன கலரில் இருக்கலாம், ஓகே லைட்டாக வச்சுக்கலாமா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது எக்ஸ்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது ஓகேவா. இது எல்லாமே நீங்கள் வந்து 1 by 1 வாட்ச் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு தீம்க்கு ஒரு லுக்கு கொடுக்கலாம். என்ன தான் எல்லாரும் ஒரே தீம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளோட அது கஸ்டமைஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து முக்கியமாக கூகுளுமே சஜஷன் பண்ணுவாங்க. ஏன்னா தீம்ஸ் ஒன்றா இருக்கலாம், லே அவுட் நிறையா இருக்கும், பட் உங்களோட டிசைன் என்ன யூனிக்காக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அடுத்து வந்து விட்ஜெட் போகலாம். விட்ஜெட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் நிறைய விட்ஜெட் இருக்குது பாருங்கள். இதில் தான் இந்த விட்ஜெட்லாம் இதுதான் ஆட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் சொல்லுவாங்க ரைட் சைடில் ஆட் பண்ணுறது. லே அவுட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தீம் எடிட் பண்ணுற வீடியோவில் பார்த்துருந்தோம் அப்படின்னா. இப்போ விட்ஜெட்டோட கலர் என்ன இருக்கணும், அதோட மெயினாக டெக்ஸ்ட் கலர் என்ன இருக்கணும், தீம் கலர் என்ன இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அதோட ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கணும், ஃபாண்ட்டோட ஃபேமிலி என்ன அப்படிங்கிற மாதிரி. ஃபாண்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றலாம். ஜஸ்ட்டு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலோட விட்ஜெட் நம்ம பார்த்துட்டு இருக்குது இப்போ மெயினாக ஓகேவா. ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கல் நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த ஆர்டிக்கலோட விட்ஜெட் என்ன ஷோ ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள். ஹோம் பேஜ் விட்ஜெட்டில் என்ன ஷோ ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பை டிஃபால்ட் பார்க்க முடியுது பாருங்கள். ரைட் சைடு பார் இதோட இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபேமிலி ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாமே நான் ஒரே ஃபேமிலி தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுமோ ஹெட்டருக்கு தனியாக ஃபுட்டருக்கு தனியாக யூஸ் பண்ண அப்படின்னாலுமே நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணக்கூடிய விஷயம் இது எல்லாமே. ஏன்னா தீம்ஸ் நம்ம ஒன்ஸ் தான் பண்ண போகிறோம். அடுத்தது பர்டிகுலர் போஸ்ட் ஓகே. போஸ்ட்டில் என்ன ஃபேமிலி யூஸ் ஆகணும், ஓகே போஸ்ட்டோட டைட்டிலுக்குமே நான் சேம் தான் பண்ண போகிறேன். டைட்டில் வந்து 40 இருக்குது. டைட்டில்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா டைட்டிலோட சைஸ் இதே பாருங்கள், இதுதான் இந்த ஃபேமிலி யூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு டைட்டில் வந்து நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா ஒரு 35 வச்சுலான்னு நினைக்கிறேன். 35 வச்சுட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுத்துட்டு இந்த பிளேஸில் நம்ம எதை பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த பிளேஸில் போகலாம். ஓகே இது நம்ம ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணியே பார்த்துட்டோம். ஃபாண்ட்டோட ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டைட்டிலோட ஃபாண்ட்டோட ஸ்டைலுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே சேம் டைம் சைஸுமே சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த பிளேஸ்மெண்ட்டில். அடுத்தது இந்த போஸ்ட்டோட இன்னர் உள்ளார் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் வேர்டோட ஃபேமிலியில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். போஸ்ட் பாடி பாருங்கள், அது வந்து 16 பிக்சல் கொடுத்துருக்காங்க. 16 பிக்சல்னா ஸோ இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இந்த வேர்டோட சைஸ். நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணும்போதும் சரி அந்த பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் என்ன மாதிரி கொடுத்துருந்தாலும் இந்த பிளேஸ்மெண்ட்டில் 16 பிக்சல் வந்து ஷோ ஆகணும் பை டிஃபால்ட் அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஜஸ்ட் இதுலேயுமே ஃபாண்ட் ஃபேமிலி சேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைட்டிலுக்கு வேறு ஃபேமிலியும் கீழே வந்து இருக்கிற ஃபாண்ட்டுக்கு வேறையும் சூஸ் பண்ண நினைப்பாங்க. மேபி தப்பாக எதாவது பண்ணிட்டீங்கன்னா கிளியர் அட்வான்ஸ் கேட்ச் இது கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும் ஓகேவா, பழைய நிலைமைக்கு மாறிடும். ஓகே பட் ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அடுத்தது ஓகே இதை விட்டுலாம். போஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்னால் என்ன, ஹோம் பேஜில் ஷோ ஆகிறது. ஜஸ்ட்டு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணலாம். ஹோம் பேஜில் ஒரு ஸ்லைடர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்லைடரில் வர விஷயங்கள் எல்லாமே இதில். ஸ்லைடரில் வர டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவு நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து யூசர் வந்து இந்த இமேஜ் மறைக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் பேஜில் இமேஜ் நல்லா தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க டெக்ஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் வந்து 20 இல்லை 25 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட ஃபேமிலி இதுக்குமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்குமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம 2 விஷயம் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்லேயுமே வந்து டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் போஸ்ட் பாடியில். ஸோ இதுவும் சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாக வேறு ஃபேமிலி வந்துச்சு பாருங்கள். ஓகே இப்போ நம்ம லிங்க் கலர் மாற்றிருந்தோம் அப்படின்னா அந்த இன்டர்னல் லிங்கிங் இதெல்லாம் விசிட் பண்ண லிங்க் இதெல்லாம் மாறும். ஜஸ்ட் இப்போ ஹோம் பேஜ் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணலாம். ஹோம் பேஜ் போனோம் அப்படின்னா ஓகே ஹோம் பேஜில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லைடர் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, ஸ்லைடர் சேஞ்ச் பண்ணோம். அதனால் ஓகே இது லோட் ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஓகே இந்த இது ஜஸ்ட்டு ஸ்லைடருக்கு அடுத்தது ஃபைனல் என்ன இருக்குது அடிஷ்னல் சிஎஸ்எஸ். அடிஷ்னல் சிஎஸ்எஸில் நமக்கு என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிஷ்னல் சிஎஸ்எஸில் தான் நம்ம ஸ்டிக்கி ஆட் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஜஸ்ட்டு ஸ்டிக்கி ஆட்னா இந்த ஆட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த போஸ்ட்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஏன்னா என்னோட மை பிளாக் ஓஎஸ் இந்த வெப்சைட்டில் இருக்கும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற சிஎஸ்எஸ் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிங்க. இந்த புல்லட் பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே இது இன்னுமே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுக்கு. ஓகே அடிஷ்னல் சிஎஸ்எஸில் இதை ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சேவ் கொடுக்க போகிறோம். இதை சேவ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு இப்போ ஒதுக்கி பேக் வந்துடுறோம். பேக் வந்துட்டு நமக்கு அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட் HTML அடிஷ்னல் சிஎஸ்எஸ் கரெக்டாக வந்து இன்புட் பண்ணுங்கள். ஓகே ஜஸ்ட்டு சாரி மறுபடியும் கஸ்டமைஸே கிளிக் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா எடிட் HTML தான் நமக்கு ஆப்ஷன்ஸு. கொஞ்சம் லேப்டாப் ஹேங் ஆகுது, அதனால தான் நான் வந்து கிளிக் பண்ணால் ஒரு கிளிக்கு 2 கிளிக்காக பண்ணிடுறேன், வேறு எதுலையாவது போயிடுது. ஓகே எடிட் HTML ஸ்க்ரோல் பண்ணி டேரெக்டாக கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா பாடி இருக்கும் பாருங்கள். இதே பாருங்கள் இந்த பாடி செக்ஷன்ஸ். இந்த பாடி செக்ஷன்ஸ்க்கு மேலே தான் நம்ம ஆட் பேஸ்ட் பண்ணணும். இப்போ மை பிளாக் ஓஎஸ் ஓகே இதே பாருங்கள்
ஃபாண்ட்டோட ஃபேமிலி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்லைடரில். அடுத்து சைஸுமே ஸ்மால் ஆகிடுச்சு இல்லையா, சைஸும் ஸ்மால் ஆகிடுச்சு. இதுவுமே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, ஏன்னா இமேஜ் நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு CSS கொடுத்துட்டோம், அடுத்தது HTML. ஓகே, HTML ஒரு சிம்பிள் CSS கீழே இருக்கும். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் பேடில் ஜஸ்ட் இந்த கோடை ஃபுல்லாக சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 728/90 இந்த இதுக்கு ஒரு ஆட் க்ரியேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏற்கனவே இருந்தால் தெரியும், க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இது க்ரியேட் பண்ண அந்த ஆடை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். நோட் பேட் ஓப்பன் பண்ணலாம். இதே பாருங்கள், இந்த பிளேஸ்மெண்ட்டில் பாருங்கள் யுவர் ஆட் கோட் ஹேர், ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணலாம். ஃபுல்லாத்தையும் கோடை காப்பி பண்ணிவிட்டு பாடியில் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தின் செகண்டில் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட்டு வந்து பாடியில் வந்து ஃபுல்லாகவே பாடி டெக்ஸ்ட், பாட்டம் டெக்ஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ இந்த நம்ம சேவ் பண்ண உடனே பாருங்கள் சேவ் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய்ட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டில் ஆட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதே பாருங்கள் ஆட் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், இது வந்து மொபைலுக்கும் டெஸ்க்டாப்புக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர்ஸ் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம், யூசர் ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. டேரெக்டாக அவங்க ஆடை கட் பண்ணிட்டாங்கன்னா ஆட் வந்து ரிமூவ் ஆகிடும். சிம்பிள் ஒர்க் தான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஐ திங்க் நான் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ போடுங்க, நாலேஜபிளான வீடியோ தான் அப்படிங்கிறாங்க. பட் எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.